கிட்டத்தட்ட ஒரு 1500 கிலோமீட்டருக்கு எங்கு பார்த்தாலும் வரவேற்பு பேனர்கள், வருக வருக கேப்டனே கேப்டனே அப்படின்னு. என்னையா காசு கொடுத்தேன், ஒன்னும் கொடுக்கல. இந்த உள்ளங்கள் எனக்கு கிடைச்சது, அது எனக்கு போதும். இருக்கிறவங்க ஆட்சியை பிடிக்கணுங்கிறாங்க. எனக்கு உங்ககிட்ட ஆட்சியை பிடிச்சா போதும், உங்க உள்ளங்களை பிடித்தால் போதும் தான் நான் இருக்கிறேன். பிடிச்சிட்டே நினைக்கிறேன். இல்லாட்டி 1500 கிலோமீட்டர் வரைக்கும் யாரும் பேனர் வைக்க மாட்டோம். இதெல்லாம் நினைக்கும் பொழுது எனக்கு சந்தோஷமா இருக்கு. இன்னொன்னு, இவ்வளவு கட்டுக்கோப்பாக இவ்வளவு அமைப்பாக நீங்க பேனர் வச்சீங்களே, இது மற்ற எல்லா கட்சிகளுக்கும் பாடம். நீங்க எல்லாம் ஆள் சேர்க்கறதுக்கு, அதாவது கூட்டம் சேர்க்கறதுக்கு, ஆள் பிடிக்கிறதுக்கு காசு கொடுப்பீங்க, வண்டி வச்சு கொடுப்பீங்க, எல்லாம் கொண்டு வருவீங்க. ஆனா என் தொண்டர்களை கூப்பிட்டு வர்றதுக்கு எதுவுமே இல்லையா, வந்து குவிறாங்களே. அவங்க சோறு கட்டிட்டு வராங்க, நீங்க சோறு கட்டி கொடுக்கணும். ஆனால் என் தொண்டர்கள் சோறு ஆக்கிட்டு வராங்க. அதுதான் அந்த உண்மையான அன்பு. உங்ககிட்ட இருக்கலாம் போலித்தனமான அன்பு. உடனே நீங்க பெருமை அடிச்சுக்கிறீங்க, எனக்கு எவ்வளவு கூட்டம் இருக்கு பார்த்தியா. அது அல்ல கூட்டம், இதுதான் கூட்டம். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு வந்திருக்கிறார்களே, என்னுடைய மகளிர் அணியாக இருக்கட்டும், மகளிர்களாக இருக்கட்டும், மாவட்டங்களாக இருக்கட்டும், மாவட்ட செயலாளராக இருக்கட்டும், நகரமாக இருக்கட்டும், நகர செயலாளராக இருக்கட்டும், ஒன்றியமாக இருக்கட்டும், ஒன்றிய செயலராக இருக்கட்டும், வார்டாக இருக்கட்டும், பேரூராட்சியாக இருக்கட்டும், பேரூராட்சி செயலாளர் இருக்கட்டும், வார்டு செயலாளராக இருக்கட்டும், கிளைக்கழக செயலாளர்கள், அதே மாதிரி மாநிலத்தில் இருக்கிற கழகத்தை சேர்ந்தவர்கள் எல்லாருமே இன்னைக்கு வந்து மிக பிரமாதமாக இந்த மாநாடு நடத்தின. சும்மாவா? 2005 இந்த கட்சியை ஆரம்பிச்சேன். ஆரம்பிச்சோன்னு எல்லாரும் சொல்லாங்க, என்னங்க 70 கட்சியில் 71 அது கட்சின்னாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு சொன்னாங்க 10ஓட 11 அத்தோட இது ஒண்ணு. நான் 10ஓட 11 அத்தோட இது ஒண்ணு. எது? தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஒண்ணு அப்படின்னு அவங்க வாயிலிருந்தே வந்துருச்சு. ஆக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை சாதாரணமா நினைக்கல. அதனாலதான் இங்க நடக்கிற நிகழ்ச்சியை கூட டிவியில பார்த்துக்கிட்டு இருக்காங்க நான் சொன்னேன்.